கன்னியாகுமரி அருகே கோவில் தெப்பக்குளத்தில் மூழ்கி அக்கா தங்கையான 2 சிறுமிகள் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி அருகே உள்ள மகாதனபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேஷ்குமார். இவர் கூலி தொழிலாளியாக உள்ளார். 2 பெண் குழந்தைகள் இவருக்கு உள்ளன. இந்த 2 குழந்தைகளும் கொட்டாரம் அரசு பள்ளியில் படித்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று பஞ்சலிங்கபுரம் அடுத்த மகாதனபுரம் பகுதியில் உள்ள ராகவேந்திரா கோவிலுக்கு 2 சிறுமிகளும் தனியாக காலை சாமி கும்பிட வந்துள்ளனர். இன்று வியாழக்கிழமை என்பதால் ராகவேந்திரருக்கு சிறப்பு பூஜைகள் அலங்காரங்கள் இருக்கும். இருவரும் அங்கு வந்து சுவாமி தரிசனம் செய்து கொண்டனர். பின்னர் கோவிலில் வழங்கிய அன்னதானத்தை சாப்பிட்டனர். அதனைத் தொடர்ந்து கோவில் அருகில் இருந்த தெப்பக்குளத்திற்கு கைகளை கழுவதற்காக சென்றுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக அக்கா தங்கை ஆகியோர் குளத்தில் தவறி விழுந்ததாக தெரிகிறது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் கூச்சலிட்டனர், காப்பாற்ற முயற்சி செய்தனர். அப்போது திடீரென மாயமாகினர், அதாவது நீருக்குள் மூழ்கினர். உடனே கன்னியாகுமரி தீயணைப்பு படை வீரர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் விரைந்து வந்து நீரில் மூழ்கிய இருவரையும் நீண்ட நேரம் தேடினர். பின்னர் நீரில் மூழ்கி பலியானது தெரிய வந்தது. உடனே தீயணைப்பு வீரர்கள் சடலமான அக்கா தங்கைகள் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கோவில் தெப்பக்குளத்தில் மூழ்கி 2 சிறுமிகள் பலியான சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.